சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹே மித்ரா, என்னாச்சு? என்ன ஆச்சா? உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்ன? உன்கிட்ட நான் டூப்ளிகேட் லாக்கெட் செய்ய சொல்லிருந்தேன்ல, எங்க அது? டூப்ளிகேட் லாக்கெட்டா? எப்ப செய்ய சொன்ன? ஏய், சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல அம்மா கொடுத்த லாக்கெட் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி உன்கிட்ட டூப்ளிகேட் பண்ண சொன்னல, எங்க அது? ஏய், என்னடி? மறந்துட்டேன்டி. மறந்துட்டியா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நாள் முழுக்க சும்மா தானே இருக்கீங்க. ஒரு சின்ன வேலை தான் செய்ய சொன்னேன், அது கூட செய்ய தெரியாதா உங்களுக்கு? எதுக்குதான் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களோ? ஏ மித்ரா, கோவப்படாத மித்ரா. சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நடந்தே 1 மாசம் ஆக போகுது. நீயும் கேக்கல, அத நானும் ஃப்ரீயா விட்டுட்டேன். ஓடி லூஸ் உன்ன. ஏய் மித்ரா, மித்ரா மித்ரா மித்ரா, எதுக்கு இப்படி கோவப்படுற? ஏய், எங்க அம்மா ஒரு கேஸ் விஷயமா சென்னைக்கு வராங்க. இப்ப கூட அவங்க அந்த லாக்கெட் எங்கன்னு கேக்குறாங்க. ஐயோ, அவங்க இங்க வரும்போது என் கையில அந்த லாக்கெட் இல்லைங்கிறத தெரிஞ்சது. அவ்வளவுதான். ஏய், சரி சரி சரி, பயப்படாத. ஏதாவது பண்ணி சமாளிப்போம். என்ன சமாளிப்பீங்க? எங்க அம்மாவை பார்த்து ஓடி ஒளியறத தவிர வேற என்ன தெரியும் உங்க 2 பேருக்கும்? சமாளிப்பாங்களா? ஐயோ, அந்த லாக்கெட் எங்க போய் தொலைஞ்சதுன்னே தெரியல. நான் எல்லாத்துக்குமே பயந்து சாக வேண்டியதா இருக்கு. ப்ளீஸ் மித்ரா. மகேஷ் சார் ஆனந்த் கிட்ட தனியா பேசுறத ஏதோ அவர் லவ் சொல்ல போறதா நினைச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. ஆனா அவர் லவ் சொல்லியிருந்தா இப்ப என்ன பண்றது? ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கலாமா? நம்ம மகேஷ் சாரை பத்தி விசாரிக்க போய் தப்பா எதுவும் நினைச்சிட்டா அப்புறம் என்ன பண்றது? நாம ஃபோன் பண்ணணும்னு நினைச்சா ஆனந்தியை ஃபோன் பண்ணிட்டா. ஹலோ ஆனந்தி. அன்பு, தூங்கிட்டீங்களா? இல்ல, இனிமே தாங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு தோணுச்சு, அதே ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. நீங்க அழக மேல இருந்த ஆர்வம் போயிருச்சான்னு கேட்டியல்ல, நானும் அழகை என்னைக்கும் ஆனந்தி காணவேன்னு சொன்னேன். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லல. என்னது? இம்புட்டு நாளா அழகை யாருன்னு பார்க்கணும்னு மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. இடையில நிறைய பிரச்சனை வந்ததுல அழக மேல இருந்த தேடல் குறைஞ்சு அழக வெறும் நினைப்பா மட்டும் மாற ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு காரணம் சில நேரம் நீங்கதேன்னு கூட எனக்கு தோணும். நானா? ஆமா அன்பு, எனக்கு ஒரு கஷ்டம்னா முதல்ல வந்து நிக்கிறது அழகனா இருப்பாந்தே நினைச்சுக்கிருந்தேன். என்னைக்கு உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு உங்க கூட பழக ஆரம்பிச்சனோ, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டம்னா நீங்கதே முன்னாடி வந்து நிக்கிறியேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அழக இல்ல, அழகன்னு தேடாம இருக்க அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க அன்னைக்கு கோயில்ல பொங்கல் வைக்கும்போது அழகனை பத்தி பேசாத வரைக்கும் எனக்கு அழகனை பார்த்தாகணுங்கிற நினைப்பே இல்லை. நீங்க பேசிட்டு போன போறதே மறுபடியும் அந்த நினைப்பு வந்துச்சு. அதே ஊருக்கு வந்து இறங்குனதும் உங்ககிட்ட அழகனை பத்தி கேட்டேன்.
நீங்க சரியா பதில் சொல்லல. இப்ப நீங்க அழகனை பத்தி சொல்றேன்னு சொல்லும்போது அதை தெரிஞ்சுக்க எனக்கு பயமா இருக்குது அன்பு. பயமா? என்ன பயம் ஆனந்தி? அது எனக்கு சொல்ல தெரியலங்க. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இங்க பாருங்களேன், அழகன் யாருன்னு தெரிஞ்சப்போ எனக்கும் இதை உங்ககிட்ட எப்படி சொல்ல போறோன்னு ஒரு பயம் இருக்கதான் செஞ்சுது. ஆனா பயந்துகிட்டே இருந்தா அழகன் யாருன்னே உங்களுக்கு தெரியாம போயிடும். நீங்க பயப்படாதீங்க ஆனந்தி, நான் இருக்கேன். உங்க மேல இருக்கிற நம்பிக்கையிலதே அழகன் எங்கேயோ இருக்கிறான், என்னைய பார்க்க வருவான்னு நான் நம்புறேன். இது போதுங்க. நான் உங்க அழகனை நாளைக்கே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். இப்ப சந்தோஷமா? அன்பு, அழகன் எப்படி இருப்பான்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எனக்கு முழுசா தெரியாட்டியும் பரவாயில்ல அன்பு. ஆனா ஏதாவது ஒரு விஷயமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. இப்ப என்னங்க, அழகன் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆ, நாளைக்கு சாயங்காலம் நீங்க வேலை முடிஞ்சு போகும்போது அழகன் உங்க எதிரிலேயே வந்து நிப்பான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்ல அன்பு, ஆ, அழகன் எப்படி இருப்பான்னு ஏங்க நீங்க- அவசரப்படுறீங்க? ஒரு நைட்டு தானேங்க, தாண்டிட்டா நாளைக்கு இந்நேரம் இதே மாதிரி உங்க அழகனோட நீங்க பேசிட்டு இருக்க போறீங்க. அது வரைக்கும் வேணும்னா அழகன் இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண நல்லதெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் எப்படி இருப்பான்னு நீங்களே உங்க கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்க கண்ணுக்கு ஒரு உருவம் தெரியும்ல, அந்த முகம்தான் அழகன். அப்படியா சொல்றிய? ஆமாங்க. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஏங்க, என்னங்க பண்ண போறீங்க? கண்ணை மூடி அழகனை கற்பனை பண்ண போறேன். நிஜமாவா? ஆ, நீங்க லைன்லயே இருங்க. தானே நானே 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 தானே நானே 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 தானே நானே 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 ஆனந்தி, தானே ஆனந்தி, ஹலோ, லைன்ல இருக்கீங்களா? ஆ, இருக்கிற அன்பு. என்னாச்சுங்க, கண்ண மூடி பாத்தீங்களா? ஆ, அப்ப யார் முகம் வந்துச்சு? நான் கண்ணை மூடுனா உங்க முகந்தே வருது. உங்க கற்பனை